நான் உங்கள் சிவா பேசுகிறேன். வெல்கம் டு ஆதித்யா சேனல். சனி வக்ர நிவர்த்தி மற்றும் 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்ப்போம். மகர ராசி. ராசி மண்டலத்தில் தசம ராசியும் ஜீவன ராசியும் கர்ம ராசியுமான மகர ராசி சர்வஜனங்கள் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப நீதி வழங்கும் நீதிராஜன் எனப்படும் நீலன் ராசியை பெற்ற உங்களுக்கு இந்த ஆங்கில 2025ஆம் ஆண்டு பலன் எவ்விதம் அமையப்போகிறது என்பதை பார்ப்போம். நீல ராசி அமைதியான, உறுதியான, திடமான மனதில் தோன்றும் யுக்திகளை உடனுக்குடன் பிரதிபலிக்காமல் ஆழ்கடல் போல் அமைதியாக சமயத்திற்கு தக்கவாறு இனபேத புக்தி ஸ்ருதி அறிந்து வெளிப்படுத்தி செயல் வடிவம் கொடுப்பவர்கள் நீங்களாக மட்டுமே விளங்க முடியும். ஆழ்கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிக்கலாம். பெண்களின் மனதின் ஆழத்தை அறிய முடியாது என்ற சொல்லாடை பெண்களுக்கு மட்டுமல்ல, மகர ராசியில் ஜனித்த யாவரும் அவ்விதமே. மற்றவர்களின் எண்ண ஓட்டங்களை ஒரு நொடியில் கணக்கிட்டு அவற்றின் தன்மைக்கு ஏற்ப தன்னிலையை வெளிக்காட்டும் தனித்திறமையுடன் விளங்குவதால் தான் நீங்கள் குடும்ப நிர்வாகத்திலும் சுற்றுத்தினருடனும் நண்பர்கள் வட்டாரத்திலும் தனித்தன்மையுடன் பார்க்கப்படுகின்றீர்கள். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல்படு என உங்களின் கூற்று எங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அங்குதான் உங்களது செயல்பாடுகளும் செயல்களில் உண்மைத்தன்மையும் வெளிப்படுத்த தயக்கம் கொள்ள மாட்டீர்கள். எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாமலும் அவசரப்படாமலும் நிதானம் தவறாமலும் சமாளிக்கும் சாதுரிய ஆற்றலுடன் விளங்குவீர்கள். சிக்கன நடவடிக்கையால் எதிர்கால முன்னேற்றத்தையே முழுமூச்சாக கருதி அவற்றிற்கு அடித்தளமிட்டே உங்களது செயல்பாடுகள் வட்டமிட்டு கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் பல வழிகளில் தாராளமயமாயினும் தங்களின் மன நிறைவு என்பது குறைவாகவே கருதுவீர்கள். தாய் வழி உறவுகள் மூலம் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள். வீடு மனை வாங்க புதுப்பிக்க செய்து கொள்வீர்கள். வாகனம் வாங்கி மகிழ ஏதுவான வருடம் இதுவே. பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான அனைத்து வகையிலும் செய்து கொடுத்து அவர்களின் அன்பை பெறுவதில் கண்ணும் கருத்துமாய் விளங்குவீர்கள். கடந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் இருந்து இருக்கும். சற்றே பொறுமை தேவை. ராசிநாதன் குடும்பநாதன் சனி என்பதாலும் உடலில் இரத்த சம்பந்தமான பிணி நரம்பு தளர்ச்சி, இடுப்புக்கு கீழ் பகுதிகளில் தொடை, கணுக்கால் பாதங்களில் தசைப்பிடிப்பு போன்ற பிணிகள் இருக்கும். அவை பாதிப்பு அளிக்கா மனோதிடம் குன்றுவதால் மன சஞ்சலத்தால் பிணிகள் கூடுதலாக தென்படும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். சரியான உணவு முறை, நேரம் கடந்து உணவு அருந்தாமல் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உட்கொள்ளுதலை கடைபிடிக்க தவறாதீர்கள். மே மாதம் வரையில் பாபரின் பார்வையால் பல சொல்லென்ன துன்பத்துயர், மருத்துவ செலவுகள், திடீர் பயணங்கள், விரயங்கள் ஆகியன தொடர்ந்தாலும் உங்களது சமயோஜித சாதுரிய செயல்பாடுகளால் ஜெயம் காணுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது ஆக்கப்பூர்வமான பணிகளால் புகழ் காணப்படும். உயர்வு கிட்டிடும். மதிப்பு கூடும். பிப்ரவரி மாதத்தில் ஜென்மத்தை இயற்கை சுபர் பார்வையிடுவது மேலும் சிறப்பு சேர்க்கின்றது. லக்ஷ்மி ஸ்தானத்தில் தனகாரகன் அமர்வால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வார்த்தைகளில் பணிவை கடைபிடித்தல் நலம் சேர்க்கும். மனதில் தேவையற்ற சிந்தனைகள் உருவாகும். கணவன் மனைவி உறவில் அடுத்தவர் தலையீடின்றி இருப்பது சாலச் சிறந்தது. மார்ச் மாதத்தில் வாக்குஸ்தானாதி பூர்ணபலம் பெறுவதால் உங்களது வார்த்தைகளில் நிதானம், முன்னெச்சரிக்கை, முன்கூட்டியே யூகிக்கும் சாதுரியமான செயல்பாடுகளுடன் விளங்குவீர்கள். உறுதியுடன் கூடிய திறமை வெளிப்படும். மனதளவில் நிழல் போல் சந்தேக சாயல், பயம் இனம் புரியாத தேவையற்ற குழப்பம் தோன்றும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு. வியாபாரத்தில் அனுசரித்து ஆடுகின்ற மாட்டை ஆடி கறப்பது போல் சென்றால் லாபம் குன்றாது. தனவரவு பற்றாக்குறையாக தென்படாது. ஏப்ரல் மாதத்தில் சத்ரு பாவத்தில் சத்ருகாரகனும் பூர்வ புண்ணியத்தில் விரையாதியும் அமர்வதால் எதை செய்தாலும் சற்று குழப்பத்துடனே காணப்படுவீர்கள். மறைமுகமாக உடன் இருப்பவர்களால் இடையூறுகள், அவச்சொல்கள் உருவாகக்கூடும். மனத்தெளிவு கொள்ள அமைதியால் தியானமும் மேற்கொள்ள சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மே மாதத்தில் இரு நிழல் கிரகங்கள் எனப்படும் சர்ப்பங்களுக்கு இடையில் அனைத்து கோள்களும் நிற்பதினால் புதிய முயற்சிகளை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு
அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வர வேண்டிய சூழல். அதிகப்படியான கூடுதல் அலைச்சல், மனசஞ்சலம், சலிப்பு, இயலாமையால் வெறுப்புடன் கூடிய கோபதாபங்கள் இவைகள் யாவும் உங்களின் நிழல் போன்றே உடன் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் பணி சுமையுடன் அலைகளைப்பு உண்டாகும். ஜூன் மாதத்தில் தைரிய வீரிய போகபாவத்தில் பூரிய புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமானவர் உச்சபலம் பெறுவதால் எதையும் எங்கும் எவ்விதமும் சமாளித்து தன்னிலையை தக்க வைத்து கொள்வீர்கள். மனைவி மூலம் ஆதாயங்கள் மதிமந்திரியாகவும் அமைந்தாலும் சுய கௌரவமும் ஊழல் காரணமாக தர்க்கங்கள் உண்டாகும். ஜூலை மாதத்தில் சுகாதிபதியும் லாபாதிபதியும் ஆனவர் உங்களின் ராசிக்கு அஷ்டமத்தில் மறைவு கொள்வது சிறப்பு சேர்க்கவில்லை. வாக்கு குடும்ப பாவத்தில் இரு பாவர்கள் இணைவதால் உங்களின் பொறுமைக்கு சோதனை காலமாக அமையும். வார்த்தைகளில் கடுமைகளை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். தனவரவு திருப்தி தராது. மேலும் கூடுதலான அதிகப்படியான விரயங்கள் ஏற்படலாம். ஆகஸ்ட் மாதத்தில் சத்ரு பாவத்திலும் மறைவு ஸ்தானத்திலும் கோள்கள் இருப்பினும் குடும்ப பாவத்தில் குடும்ப பாவாதி பூர்ணபலம் பெறுவதும் பாக்கிய பாவத்தில் சுகாதிபதி உலாவுவதும் இம்மாதத்தில் புதியதோர் முயற்சிகளுடன் அலைச்சலுடன் அலைகடலில் எதிர்நீச்சல் போடும் திறமையும் பெறுவீர்கள். சற்றே உணர்ச்சி மிகுதியால் வார்த்தைகளில் கடுமைகளை உபயோகப்படுத்தக்கூடும். அவை சிறப்பு சேர்க்கா தனவரவு தனகாரகனின் பார்வையால் தாராளமயமாயினும் தவிர்க்க முடியாத விரயங்கள் ஏற்பட்டு வந்த வழியே செல்லும் நிலைதான். செப்டம்பர் மாதத்தில் சுக்கிரன் செவ்வாய் கிரகங்கள் மட்டுமே அனுகூல சுபஸ்தானத்தில் அமர்ந்து பலனளிக்கின்றபடியால் கூடுதல் முயற்சிகள் மூலம் செயல்களை செய்வீர்கள். சோம்பலுக்கு இடமளிக்காமல் அலட்சியம் கொள்ளாமல் அன்று செய்ய வேண்டியதை அன்றே செய்து முடிப்பதை உங்களிடம் பிறர் கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் உருவாகக்கூடும். முன்னேற்றம் சற்றே தாமதமாகும். கடின உழைப்புக்கு எதிர்வரும் காலங்களில் பலன் கிட்டும் கனிந்த மாங்கனி போன்று. அக்டோபர் மாதத்தில் பாக்ய ஜீவன பாவத்தில் சுகாதிபதி வித்யாதிபதி பிதுர்காரகன் நின்று கூடுதல் பலமளிக்க உள்ளனர். மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும். நெடுநாளைய மன பிரதிபலிப்பு மனோரதம் நிறைவேறும். எந்த தருணத்திலும் நிதானத்தை இழக்காமல் செயல்படும் தாங்களே இயலாமையால் வார்த்தைகளில் கடுமைகளை பயன்படுத்துவீர்கள். கட்டுப்படுத்தி கொள்வதுதான் சிறப்பு சேர்க்கும். ஜீவன பாவத்தில் வித்யாபாரகன் என்பதால் உங்களின் ஆக்கப்பூர்வமான அறிவு ஆற்றம் தொலைநோக்க சிந்தனை செயல்பாடுகள் மூலம் புகழ் கௌரவம் அந்தஸ்தை உயர்த்து கொள்வீர்கள். நவம்பர் மாதத்தில் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று தனகாரகன் பார்வை பெறுவதால் தொட்டது துலங்கும். குடும்ப நிர்வாகத்திறன் வெளிப்படும். வார்த்தைகளில் உஷ்ணமான பிரயோகம் தவிர்த்தல் நலம். டிசம்பர் மாதத்தில் ஜீவன பாவத்தில் வித்யாகாரகனும் லாபஸ்தானத்தில் சுகாதிபதி பஞ்சம பாவாதிபதி பிதுர்காரகன் களத்திகாரகன் இணைந்து அபரிவிதமான பலாபலன்களை அளித்து உங்களை உய்யச் செய்கின்றவர்களாய் என்றால் மிகையாகாது. உங்களுடைய அடக்கம் அமைதி பொறுமை நிதானத்திற்கு கிடைத்த சன்மானமே உங்களின் உயர்வு. சமயோஜித புத்தி சாதுரியம் சிக்கனம் கையாண்டு குடும்ப கௌரவத்தை பேணிக்காத்து வருதல் நல்லதை நினைத்து நல்லதை செய்து நன்மையே அடைவீர்கள் என்ற சொல்லாடைக்கு உகந்தவர்களாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்குடன் பலன் காண்பீர்கள். பொதுவாக இந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு விதத்தில் உங்களது மன உறுதிக்கும் செயல்பாட்டுக்கும் பலன் என்பது அலைகள் ஓய்வதில்லை போல். பல நீச்சல்கள் சங்கடங்கள் எதிர்பார்ப்புகள் தடைப்பட்டு பின் பலன் பெறுதல் வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாதது. சுப செலவுகள் வம்சவிருத்தி என கண் இமைகள் போன்றும் இரவு பகல் போன்றும் தான் பலன்களை அமைய உள்ளன. சனீஸ்வரர் சகாய சனியாக உங்களுக்கு உள்ளார். இவர் 90% உங்களுக்கு நன்மையே செய்கின்றார். பரிகாரம்: சனிக்கிழமை லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபடுவதும் நல்லது. யாருக்காவது செருப்பை தானமாக வழங்குவது நல்லது. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.